அவங்க குலதெய்வம் பேரே சொல்லியாச்சு. நீங்கள் 3 சாமி கும்பிட்றவங்களான்னு கேட்டேன். அப்போ அந்த 3 சாமியை பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நான் கேட்க முடியும். தெரியலன்னா கேட்க முடியும். சாமி வேறே 3 சாமி, புரியுதா இல்லையா? இது இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம இது தேரிக்காடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியாவில் 5 வீட்டு சாமின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு எந்த ஏரியாவில் என்ன தெய்வங்கள் இருக்குது அதை ரிசர்ச் பண்ணணும். அதை ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு கண்டே பிடிக்க முடியாது. சார் தேடாதீங்க விட்டுருக்குன்றுவேன். எனக்கு வந்தால் தானே சொல்ல முடியும், வரலன்னா நான் எப்படி சொல்கிறது? ஆமாம், புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துட முடியாது. அப்போ அவங்களுடைய 5ஆம் இடத்தை தட்டி அது என்ன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, போன ஜென்மம் 12ஆம் இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அதுதான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க யாரை பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்களோ அதே நம்பர் தான் இந்த ஜென்மத்தில் பிரச்சனை பண்ணுவார். புரியுதா இல்லையா? அதெல்லாம் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லும் பொழுது தான் அது பிரச்சனை சால்வ் ஆகும். இது பரிகாரம் சொல்ல தெரியலேன்னு அர்த்தம். ஓகே, கண்டிப்பாக. பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியலேன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். இது அரிதான ஒரு விஷயம். அது புரியுதா? அது அறிந்திராத மர்மங்கள் தான் ஜோதிடம். கண்டிப்பாக அறிந்திராத ரகசியம் ஜோதிடம். பெரிய ஜோதிட ரகசிய கடல் அப்படிங்கிறதுங்களா? ரகசிய கடல் இல்லை, வந்தால் சொல்கிறோம், வரலன்னா சார் இல்லை சார் போயிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நான் திருப்பி கொடுத்தது நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஓ, பார்க்காமலே. ஓ, சரியாக வரலன்னா எப்படி சொல்கிறது? எனக்கு ஓடணும், மைண்டில் ஓடினா தானே சொல்ல முடியும். உங்கள் இன்ட்யூஷனும் சேர்ந்து வேலை பார்க்கும்ல. 100% நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த நேரம் 4 ஃபோன் வந்துடும், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவங்க ஒத்துழைப்பு இருக்காது, நம்மளும் அவங்களோட மிங்கில் ஆக முடியாது. என்ன பண்ணுறது சார், இது சரியாக வரல சார் பார்ப்போன்றுவேன். சில பேருக்கு தள்ளி வச்சு பார்ப்பேன். சில பேருக்கு தள்ளி 1 வாரம் 10 நாள் இருந்தது செய்யுங்க, அதை செய்யுங்க, ரொம்ப மோசமாக இருந்தால் அது செய்யுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு பார்ப்பேன். நிறைய தியானமெல்லாம் பண்ணி பிரபஞ்சத்தை கூட கனெக்ட்லேயே இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தியானம் என்ன தியானம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது உலகத்தில் எது கடவுள் எங்கே இருக்கார் சொல்லுங்கள்? கடவுள்னா என்னன்னு சொல்லுங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா கடவுள் தான். அப்படி கிடையாது. கடவுள் உண்மைதான், கடவுள் தான் உண்மை. உண்மையாக இருந்தால் கோயிலுக்கே போக முடியல, அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். உண்மையாக இருந்தால் எது கோயிலுக்கு போகணும், அதெல்லாம் இல்லை.